பகவான் சரணம் பகவதி சரணம் 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 ஐயப்பா. பகவதி சரணம் பகவான் சரணம் 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 ஐயப்பா. அகமும் குளிரவே அழைத்திடுவோமே சரணம் சரணம் ஐயப்பா. பகலும் இரவும் உன்னாமமே ஸ்மரணம் ஸ்மரணம் ஐயப்பா. மகிஷி சம்ஹாரா மதகஜவாகன சரணம் சரணம் ஐயப்பா. மகிஷி சம்ஹாரா மதகஜவாகன சரணம் சரணம் ஐயப்பா. சுகுண விலாசா சுந்தர ரூபா சரணம் சரணம் ஐயப்பா. அதுல முக்கியமான ஒரு வரி, 6 வாரமே நோன்பிருந்தோம் பேரழகா உன்னை காண வந்தோம். பாலபிஷேகம் உனக்கப்பா இந்த பாலனை கடைக்கண் பாரப்பா. முத்திரை தேங்காய் உனக்கப்பா தித்திக்கும் நாமம் எமக்கப்பா. கற்பூர தீபம் உனக்கப்பா உன் பொற்பத மலர்கள் எமக்கப்பா. இதாங்க சத்தியம். 6 வாரம் விரதம் இருந்து நீ அந்த தரிசனம் பண்ணிட்டு வந்தேன்னா நீ என்ன கேட்கறியோ எங்க ஐயப்பன் கொடுத்துருவார். நம்ம ஐயப்பன் மிகப்பெரிய சக்கரவர்த்தி ராஜா இல்ல. அப்போ ஐயப்பன்ட்ட போய் நம்ம சின்னதா எனக்கு ஒரு 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 500 ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு வீடு கொடு அது மாதிரி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ ஐயப்பனுக்கு 10 ரூபா கொடுத்தேன்னா அதை மீண்டும் 1 லட்சமாக திருப்பி கொடுக்கிற கலியுகத்தின் கண்கண்ட தெய்வம், இன்றைக்கும் வள்ளலாக விளங்கி கொண்டிருக்கும் தெய்வம். அப்போ ஐயப்பன் கேட்கறது என்ன? ஒண்ணுமே இல்லைங்க. நீ பால் அபிஷேகமோ நெய் அபிஷேகமோ மலர் அபிஷேகமோ புஷ்பாபிஷேகமோ, நான் அதை பண்றேன் இதை பண்றேன் அஷ்டாபிஷேகம் பண்றேன் ஐயப்பனுக்கு 50,000 ரூபாய் பூ செலவு பண்ணி பூஜை பண்றேன் அது பண்றேன் சார், ஊர் ஃபுல்லா லைட் போட்டேன் ஊர் ஃபுல்லா கொடி கட்டினேன். ஐயப்பன் எதிர்பார்க்கிறது ஒரே விஷயம் தன்னுடைய பக்தர்கள்ட்ட. என்ன தெரியுமா? ஒரு நல்ல ஒரு உறுதியான பக்தியை ஐயப்பன் பக்தர்களும் எதிர்பார்க்கிறார். அதுதான் விஷயம். இந்த புதனாத உபாக்கியானத்துல ஒரு விஷயம் சொல்லியிருக்கு, ரொம்ப அற்புதமான விஷயம். சுவாமியே சரணமையப்பான்னு பதில் வரத்துக்குள்ள ஐயப்பன் அங்க வந்து நிப்பாராம் முன்னாடி. என்ன வேணும் சொல்லு அப்படின்னு. நீ அந்த சரணத்தை கூட கம்ப்ளீட் பண்ண வேணாம், அந்த சரணம் பாதியில சுவாமியேன்னு கூப்பிட்டா பட்டுன்னு வந்துடுவாராம். அந்த புதனாத உபாக்கியானத்தில் என்ன தெரியுமா ஒண்ணு சொல்லியிருக்கு, ஒரு வாட்டி சுவாமியை சரணமையப்பான்னு ஒரு சரணம் சொன்னான்னா அவருடைய 27 தலைமுறைக்கு நான் துணையாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிருக்காரு இந்த பூதநாத உபாக்கியானத்துல. எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. ஒரு சரணம் சொன்னாலே மயங்குகின்ற தெய்வம். இந்த ஒரு சரணம் சொன்னாலே உனக்கு 27 தலைமுறைக்கு ஐயப்பன் கவசமாக தர்மசாஸ்திர கவசமாக இருக்கிறார் என்றால் அதை விட நம்ம என்னங்க புண்ணியம் பண்ணிருக்கணும். அதனாலதான் ஐயப்பன்மார்கள் மாலை போட்டு ஏதோ மாலை போட்டோம் ஜாலியா அப்படியே கருப்பு சட்டை சேப்பு வேஷ்டி கருப்பு சட்டை சந்தனம் குங்குமம் கலர் கலலாம் மாலை, இது விரதம் இல்லைன்னாரு. எங்க குருசாமிங்களா தான் சொன்னாங்க, இது விரதம் இல்லை, இது ஐடென்டிபிகேஷன் தான், உன்னோட ஐடென்டிபிகேஷன் இது, அவ்வளவுதான். இப்ப கம்பெனில நமக்கு ஒரு பேட்ச் கொடுக்குறேன் பாருங்க, அந்த மாதிரி இது நான் சபரிமலைக்கு போறேன்றதுக்கு ஐடென்டிபிகேஷன். ஆனா விரதம் என்பது இதுக்கு மீறின விஷயம். நாம இருக்கணும். நான் கூட ஒரு வாட்டி குருசாமிகிட்ட கேட்டேன், சுவாமி நான் கச்சேரிக்காக பல வெளியூருக்கு போறேன், இது என்னோட பெருமையை சொல்லிக்கிறதுக்காக இல்லை, நான் குருசாமிகிட்ட கேட்டது. நான் பல இடங்களுக்கு கச்சேரி போறேன், வெளியூருக்கெல்லாம் போறேன், எந்த பல ஹோட்டல்ல தங்குறேன், பல சாப்பாடு கண்டதை சாப்பிட்றேன், கண்ட நேரத்துல சாப்பிட்றேன், படுக்கையில படுக்கிறேன், இதுக்கெல்லாம் நம்ம என்ன சாமி பண்றது அப்படின்னு. அதுக்கு அவர் சொன்னார், நீயா இருன்னு சொன்னல அது ஓகே, ஆனா எங்க போய் எங்க இருந்தாலும் எப்படி போனாலும் எந்த இடத்திற்கு போனாலும் உன்னுடைய மனது கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும். ஆடும் மனத்தை அடக்கி வாவா ஐயன் மேடை நாடி வாவா. இப்போ நம்ம மனசு இருக்குல்லங்க, அது எல்லா இடத்துக்கும் போயிட்டு வருங்க. நீ மெட்ராஸ்ல இருப்ப, உன் மனசு அமெரிக்காவுக்கு போயிட்டு வரும். நீ மெட்ராஸ்ல இருப்ப, உன் மனசு துபாய்க்கு போயிட்டு வரும். நீ துபாயில இருப்ப, உன் மனசு ஆஸ்திரேலியாவுக்கு போயிட்டு வரும். இந்த மனம், இந்த மாயை என்பதை நம்மால் கட்டுப்படுத்த முடியாது.
அப்போ இந்த இந்த மாயையை மீறது என்ன? நம்முடைய விரதம், ஐயப்பனுடைய பக்தி. இப்போ இந்த ஆசை, ஆசை என்னும் மாய பேய்தான் ஐயப்பா எங்களை உள்ளே இருந்து ஆட்டி வைக்குது ஐயப்பா. அப்போ இந்த விரதத்துல இந்த ஆசை தொடர்ந்து ஐயப்பன் என்ன சொல்றான், உன்னை சாமியாரா ஆகுன்னு சொல்லல. இந்த 41 நாள் நாம் முறையான விரதத்தை மேற்கொண்டு அந்த 18 படி ஏறி அந்த அற்புதமான நெய் அபிஷேகத்தை கண்டு நாம் திரும்பி வந்தால் நம் வாழ்வை ஐயப்பன் பார்த்து கொள்வார் என்பதுதான் சத்தியம்.